ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு செய்வோம்ல. மட்டன் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் அந்த குழம்புல இருக்கிற வெறும் கறியை மட்டும் எடுத்து போட்டு தனியாக ஃப்ரை பண்ணிடலாம். அதாவது தனியாக வறுத்தரலாம். அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, மட்டன் குழம்பு வச்சு கறி குழம்புலேயே அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு கறி அப்படியே வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் குழம்புல காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கறிக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஸ்ட் அதாவது வெங்காயம், அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்ட பேஸ்ட்டு, நீங்கள் அரைக்கிறதுக்கு குழம்பு செய்ய போடுவீங்களா, அந்த பேஸ்ட்டை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு. கறி தனியாக எடுக்கும்போது எப்படியுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான். தாளிக்க வேறு எதுவும் தேவையில்லை. கடுகு உளுந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் சூடானே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இதில் அப்படியே கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், அது உங்களோட விருப்பம். சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ இந்த தக்காளி வதங்கறதுக்குள்ள அந்த மிளகு சேர்த்தோம்ல, அதாவது அந்த பேஸ்ட்டு, அதனோட பச்சை வாசனை போயிடும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே கறியை டைரெக்டாக சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கறியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ கறி சேர்த்தாச்சு. பாருங்கள், கறியை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புலேருந்து கறியை தனியாக எடுத்ததுனால எப்படியும் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். அதனால் சும்மா தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நான் சும்மா 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே அதில் எண்ணெய் இருக்குது, அதுலேயே ஒரு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. டேஸ்ட் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் ரெண்டையுமே ஒட்டுக்கா சேர்க்கணும். கருவேப்பிலை முன்னாடி சேர்க்க வேணாம், கடைசியாக இந்த மாதிரி டைமில் சேர்த்தாதான் அது அப்படியே அதனோட ஹீட்லேயே உள்ளே அப்படியே இருந்தாகும். அதனால் அதனோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்புலேருந்து கறியை தனியாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.